12th மேக்ஸில் லெசன் 4ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின் அப்படின்னா எக்ஸாம்பிள் 4.23 இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டேர்ன் இன்வர்ஸ் d by 1 plus a1 a2 plus டேர்ன் இன்வர்ஸ் d by 1 plus a2 a3 up to டேர்ன் இன்வர்ஸ் d by 1 plus an minus 1 is equal to நம்ம இதான் ஆன்சர் கொண்டு வரணும். an minus a1 by 1 plus a1 an. இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த a1 a2 a3 up to an வந்து ஒரு ஏபியில் இருக்குது, அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. ஸோ கூட்டுத்தொடர்னு என்ன அர்த்தம்? இதோட காமன் டிஃப்ரென்ஸ், அதாவது பொது வித்தியாசம் வந்து ஈக்குவலாக வரணும். அப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம் டி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டை மைனஸ் பண்ணுறோம், அதாவது a2 மைனஸ் a1. இதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் தேர்ட்லேருந்து செகண்டை மைனஸ் பண்ண அதுக்கு வரணும். அப்போ அதுவும் டி தான். டி இஸ் ஈக்குவல் டு a3 மைனஸ் a2 அப்படியே போயிட்டே இருக்குது. லாஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு என்ன வரும்னா an மைனஸ் நம்ம என்ன செய்கிறோம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம், அதாவது அடுத்த டேர்ம்லேருந்து முந்தின டேர்ம் மைனஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து an போட்டோம்னா இதுக்கு முந்தின டேர்ம் என்ன வரும்னா a, இதுக்கு முந்தின டேர்ம் நமக்கு வந்து என்னன்னு இருக்குது. அப்போ இது முந்தின டேர்ம்னா n மைனஸ் 1 போடணும், இதுலேருந்து 1 கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் டேர்ம் anனா அதுக்கு முந்தின டேர்ம் வந்து an மைனஸ் 1. இப்போ அப்படியே வந்து இந்த கொடுத்துருக்க சம்மில் வந்து இந்த டி வேல்யூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதான் எல்ஹெச்எஸ். இது இப்போ இதில் பாருங்கள், tan இன்வர்ஸ் இந்த டி இருக்கா, ஃபஸ்ட்டு டி, இந்த டிக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இது a2 மைனஸ் a1 பை கீழே உள்ளது அப்படி எழுதிக்கோங்க 1 ப்ளஸ் a1 a2. அடுத்து ப்ளஸ் tan இன்வர்ஸ் இந்த டிக்கு பதிலாக ரெண்டாவது a3 மைனஸ் a2 பை கீழே வந்து 1 ப்ளஸ் a2 a3 ப்ளஸ் அப் டு இங்கே வந்து tan இன்வர்ஸ். ஸோ இது வந்து லாஸ்ட்டு வந்து an. இப்போ an மைனஸ் an மைனஸ் 1 டிவைடட் பை கீழே உள்ளது அப்படி எழுதிக்கோங்க 1 ப்ளஸ் an மைனஸ் 1. ஸோ கொடுத்துருக்க சம்மில் இந்த டிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சதை அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இப்போ இது பாருங்கள், tan இன்வர்ஸ் a2 மைனஸ் a1 பை 1 ப்ளஸ் a1 a2, அதாவது tan இன்வர்ஸ் x மைனஸ் y பை 1 ப்ளஸ் xy. இது என்ன எதோட ஃபார்முலானா tan இன்வர்ஸ் x மைனஸ் tan இன்வர்ஸ் y. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக a2 கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு பதிலாக a1 கொடுத்துருக்காங்க. அப்போ இதே ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸு ஒய்க்கு பதிலாக இந்த மேல் உள்ள எழுத போகிறோம், அவ்வளோதான். அதாவது tan இன்வர்ஸ் அந்த எக்ஸுக்கு பதிலாக a2 மைனஸ் tan இன்வர்ஸ் ஒய்க்கு பதிலாக a1. திரும்பி இதுலேயும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் tan இன்வர்ஸ் இங்கே என்ன இருக்குது a3 மைனஸ் a2, அப்போ எக்ஸுக்கு பதிலாக a3 ஒய்க்கு பதிலாக a2 tan இன்வர்ஸ் a3 மைனஸ் tan இன்வர்ஸ் a2 ப்ளஸ் அப் டு இங்கே லாஸ்ட்டில் tan இன்வர்ஸ் an, எக்ஸுக்கு பதிலாக an போடணும், ஒய்க்கு பதிலாக an மைனஸ் 1 போடணும். அப்போ tan இன்வர்ஸ் an மைனஸ் tan இன்வர்ஸ் an மைனஸ் 1. அப்படியே அந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து tan ஆஃப், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே tan இன்வர்ஸ் a2 இருக்குது, tan இன்வர்ஸ் a3, tan இன்வர்ஸ் a2 இது வந்து ப்ளஸில் இருக்குது. இங்கே tan இன்வர்ஸ் a2 வந்து மைனஸில் இருக்குது, ரெண்டு கேன்சல் ஆகிடும். அடுத்து அதே போல் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் a3 வருது, அதுக்கடுத்து இது ப்ளஸில் இருக்குது, அடுத்து மைனஸ், இங்கே டாட் வச்சுருக்கோம், அப்போ அடுத்து மைனஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்ம் மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஃபஸ்ட் டேர்ம் என்னது a1 தான் ஃபஸ்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்ம் என்னது an தான் லாஸ்ட் டேர்ம். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டேர்மு, இதுதான் லாஸ்ட் டேர்ம். இது எல்லாமே வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். இதை வந்து எப்படி எழுதுகிறோம்னா இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, tan இன்வர்ஸ் an மைனஸ் tan இன்வர்ஸ் a1. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் லாஸ்ட்டில் எல்லாமே கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு மட்டும் தான் லாஸ்ட்டில் பெண்டிங் இருக்கும். இது வந்து ப்ளஸில் இருக்குனால இதை ஃபஸ்ட்டில் இருக்கும், இது மைனஸில் இருக்குன்னா செகண்டில் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் x மைனஸ் tan இன்வர்ஸ் y அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ tan இன்வர்ஸ் x மைனஸ் tan இன்வர்ஸ் y நம்மளோட ஃபார்முலா இதுதான். எனது tan இன்வர்ஸ் x மைனஸ் y பை 1 ப்ளஸ் xy அதை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ tan இன்வர்ஸ் இதான் x, இதான் y, அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். xங்கிறது an மைனஸ் ஒய்ங்கிறது a1 பை 1 ப்ளஸ் அதுக்கடுத்து xy, xங்கிறது an, ஒய்ங்கிறது a1
அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும், இந்த tan ஆஃப் tan இன்வெர்ஸ்னால் இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் உள்ள தான் ஆன்சரு. அப்போ an மைனஸ் a1 பை 1 ப்ளஸ் an a1. ஸோ இது வந்து நம்ம ஈக்குவல் டு RHS. அந்த ஆன்சர் வந்து நம்ம அப்படியே கொண்டு வந்தாச்சு. ஸோ ரொம்பவே கொஸ்டின் தான் பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ரொம்பவே ஈஸியான சம் தான். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதுமானது.